ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகஸ் டிலைட். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற vlog வந்து ஒரு ரேண்டமான ஈவினிங் vlog தான். அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம தேனியில் வீரபாண்டி திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து திருவிழாவுக்கு போயிருந்தோம். அந்த vlog எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு எங்களோட ஈவினிங் ரொட்டீன் ஒரு நல்ல இலக்கட்டியோட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே வந்துட்டு ட்ரைனேஜுக்காக வந்துட்டு சென்டரில் வந்துட்டு தோண்டிட்டு இருந்தாங்க. 3 டேஸாகவே வந்து இந்த ஒர்க் வந்து போயிட்டு தான் இருந்துச்சு. நம்ம வீட்டு முன்னாடி வந்து அன்னைக்கு ஈவினிங் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு டீ வந்து குடிச்சிட்டு இருந்தோம். இந்த ஒர்க்லாம் வந்து போயிட்டு இருந்தனால நமக்கு வந்துட்டு வெளியில போயிட்டு வர்றது வந்து கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. வெஹிக்கல்லாம் வந்துட்டு சேஃபா வந்து நெய்பர் வீட்டுக்கிட்ட தான் நிப்பாட்டுற மாதிரி இருந்துச்சு. இதை விட சிரமமான விஷயம் என்னன்னா, இந்த ஒர்க் போறதுனால முன்னாடி இருக்க சிட்டோட் ஏரியாவே வந்துட்டு பயங்கரமா சேர்வு செகத்தியமா ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ அது வந்து ஒரு 2 டேஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு இன்னுமே. டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு மாடிக்கு வந்தாச்சு. வெளியில வந்து நல்லா ஸ்கை பார்க்கறதுக்கு ரெட்டிஷா ரொம்ப அழகா இருந்துச்சு. செவ்வானம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ அதை நல்லா கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் இருட்டுற மாதிரி ஆகவுமே வந்துட்டு கீழே போயிட்டோம். ஹஸ்பண்ட் தேங்காய் பன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த பன் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. சைல்ட்ஹுட்ல இருந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஊர்ல இருந்து நாத்தனார் பையன் லீவுக்காக வந்திருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மேங்கோ வச்சு ஒரு ஐஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோல்டெல்லாம் வந்து நான் வாங்கி வச்சிருந்தேன். ஸோ ஐஸ் தான் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ண போறேன். அதுக்கு வந்து மேங்கோ ஃபர்ஸ்ட் நல்லா ரைப் பண்ணதான் வந்து எடுத்து அதோட பல்ப் மட்டும் தனியா வந்து நான் எடுத்துக்க போறேன். பாப்பா வந்து நான் ஃப்ரூட் கட் பண்ணால் போதும், வீட்டில் எங்கே இருந்தாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சி என் பக்கத்தில் வந்து நின்றுவாங்க. ஸோ அன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு 2-3 பீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணேன். இல்லைன்னா கண்டிப்பாக என்னை வந்து அடுத்து பண்ணவே விட மாட்டாங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த மேங்கோ பல்ப் வந்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சுகர் அண்ட் மில்க் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சுகருக்கு பதிலாக நீங்கள் மில்க் மைட் சேர்த்தாலுமே ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். சுகர் லெவல் அப் டு யுவர் சாய்ஸ் தான், எவ்வளோ வேணுமோ சேர்த்துட்டு நல்ல மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிட்டு அதை அப்படியே வந்து இந்த மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு 6 to 8 hours ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான மேங்கோ ஐஸ் வந்து ரெடி. மோல்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ வீட்டில் இருந்த வாட்டர் மிலானை வச்சு குயிக்காக வந்துட்டு வாட்டர் மிலான் ஐஸும் பண்ணிடலாம் அப்படின்னு சேம் ப்ரொசீஜர் தான். வாட்டர் மிலான் கட் பண்ணிவிட்டு மில்க் அண்ட் சுகரை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த மோல்டில் ஃபில் பண்ணிவிட்டு சேம் ரெண்டையுமே வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு 6 to 8 hours வந்து வச்சா போதும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணதுமே எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த அன்மோல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு. சூப்பராக வந்துருந்துச்சு ஐஸ் பார்க்குறதுக்கே வந்துட்டு. இப்போ டேஸ்ட் பார்க்குறதுக்கு வந்து ஹபினேஸ் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தேன் நான். டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. என்ஜாய். மாமாவை கூப்பிடு. மாமா காணோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு மேங்கோ. மாம்பழமே ஐஸான மாதிரி இருக்கு. ஹலோ, மாம்பழம் ஐஸ் அவ்வளோதான். மாம்பழமே ஐஸான மாதிரி இருக்கலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேங்கோ ஃப்ளேவரை விட வாட்டர் மெலன் ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்து ஹபினீஸ் கிட்டே அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி இருந்துச்சு ஐஸ்கிரீம்? சூப்பர் பர்ஃபெக்ட். சூப்பர் பர்ஃபெக்ட். எஸ். நெக்ஸ்ட் உனக்கு என்ன வேணும்? என்ன ஃப்ளேவர் வேணும்? ப்ளூபெர்ரி அண்ட் ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி இருக்கு, இது காலியாகவும் அது ஸ்ட்ராபெரி பண்ணி தரேன். ப்ளூபெர்ரி வாங்கி பண்ணி தரேன். நான் வாங்கியிருந்த 2 மோல்டில் பார்த்தீங்கன்னா இந்த மோல்டில் வச்சுருந்த ஐஸ் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சரில் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ மோல்டுனால கூட டிஃபர் ஆகுமா அப்படின்னு தெரியல எனக்கு. பட் இந்த மோல்டில் இருக்க ஐஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மோல்டை கம்பேர் பண்ணுறப்போ.
அன்னன்னைக்கு ஒரு 7 o'clock மேலே வந்துட்டு வீரபாண்டி திருவிழாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். குயிக்காக உங்க கூட வந்து நான் கெட் ரெடி ஆகிறத ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்போவுமே வந்துட்டு மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் யூஸ் பண்ணுறது வந்து டாக்டர் ஷெத்தோட மாய்ஸ்சரைசர் தான், ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் இது. ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லிப் பாம் கண்டிப்பாக வந்து நான் கொஞ்சம் நேரம் வியர் பண்ணியிருப்பேன். அப்போ தான் கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். லிப் பாம்க்கு வந்துட்டு பேபி லிப்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 minutes நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவே அது செட் ஆகிக்கிறோம். லைட்டாக ஒரு க்ளோ கூட நமக்கு கொடுக்கும். ஸோ அது முடிச்சுட்டு வந்து நான் வந்து ரீசெண்டாக இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது மாஸ்லேருந்து பிபி க்ரீம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைட்டாக போட்டாலே போதும், சூப்பராக வந்து நமக்கு ஒரு மீடியம் கவரேஜ் கொடுக்குற மாதிரி நல்லா இருக்கும். மேக்கப் போட்டிருக்கிறதே நமக்கு தெரியாது, அவ்வளோ சட்டில்டாக வந்து லுக்கு கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து நான் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்பவே கம்மியான அமௌண்ட் தான் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் ரொம்ப ரேராக தான் காம்பேக்ட் பவுடர்லாம் நான் யூஸ் பண்ணுறது. ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோம் கொஞ்சம் நல்ல கவர் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான். மற்றபடி வந்துட்டு நான் நார்மலாக யூஸ் பண்ணுறது யார்ட்லி பவுடர் தான். இதுவே எனக்கு வந்துட்டு ஒரு மினிமலான லுக் வந்து கொடுக்கும். அடுத்து வந்து ப்ளூ ஹெவன்லேருந்து ஐப்ரோ பென்சில் டார்க் ப்ரௌன் ஷேட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் காஜலுக்கு பார்த்தீங்கன்னா நான் மாமா எர்த்லேருந்து காஜல் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இப்போ ரீசெண்டாக அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஒரு டார்க்கர் ஷேட் கொடுக்கும். அண்ட் வந்து சீக்கிரமாக வந்து எனக்கு ஸ்மஜ்ஜும் ஆகிறது இல்லை. ஸோ இது வந்து நல்லா இருக்கு இந்த காஜல். நெக்ஸ்ட் வந்துட்டு லிப்ஸ்டிக் வந்து நான் நைக்கால இருந்து தேஜா நியூட் அப்படின்ற ஷேட் தான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2 yearsக்கு மேலே இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து ஹியூடா பியூட்டியில் இருந்து நான் ஒரு மெரூன் ஷேட் வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஷேட் நேம் கரெக்டாக தெரியல. ஸோ அதை வந்து நான் மேலாப்பில் லேஸாக வந்து அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த லுக் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மெபிலின்ல இருந்து ஒரு நியூட் ஷேட் லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன். பட் அது வாங்கினதுலேருந்தே என்னோட ஸ்கின் டோனுக்கு அது செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் ஐஷேடோ பேஸ்க்கு வந்து எப்பவுமே யூஸ் பண்ணி, அது கூடவே இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் டார்க்கராக இருக்கும். அது லைட்டாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அதை ஸ்மச் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா அந்த லுக் வந்து எனக்கு வந்து ஐஷேடோ போட்ட மாதிரியே இருக்காது. பட் இந்த ஒரு லேஸான ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நான் பண்ணிட்டு இருக்கிறது ஐஷேடோக்கு. லாஸ்ட்டாக வந்து ஃபேஸஸ் கனடாலேருந்து இந்த ஒரு மஸ்காரா தான். இது ரொம்ப நாளாக வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் மஸ்காரா அடிக்கடிலாம் போடுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி எங்கேயாச்சும் வெளியில் போகிறப்ப மட்டும்தான். மேக்கப் வந்து அவ்வளோதான் முடிச்சாச்சு. லைட்டாக வந்து ஒரு பிந்தியும் மேலே வந்து ஒரு சிந்தூர் வச்சுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் என்னோட மேக்கப் வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் வந்து பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. முன்னாடி மட்டும் லைட்டாக ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு போனி போட்டுருவேன். ஸோ அவ்வளோதான் வந்து என்னோட லுக்கு. இது வந்து எப்போவுமே வந்துட்டு இதுதான் ஃபாலோ பண்ணுவேன் கண்டிப்பாக கிடையாது. திருவிழா அப்படின்றனால இந்த மாதிரி ரெடியாக இருக்கேன். ஸோ இந்த டாப்க்கு வந்து கொஞ்சம் மேட்சாக வந்துட்டு பியர் செட் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால என்கிட்ட இருக்க ஒரு குட்டி பியர் செட் வந்து போட்டிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட பியரில் வச்சுட்டு பேங்கிள் இல்லை. ஸோ அதனால வந்துட்டு சில்வரில் வந்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டோன் வச்ச பிரேஸ்லெட் இருந்துச்சு. அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுற வாட்ச் கட்டிட்டு என்னோட லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது மொத்தமே நான் கிளம்புறதுக்கு ஒரு 10 minutes அவ்வளோதான் ஆகும். பட் வீடியோக்காக ரொம்ப லென்த்தாக தெரியுது. ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம கிளம்பி திருவிழாக்கு போகலாம். எல்லா வருஷமே பார்த்தீங்கன்னா திருவிழா டைமில் மட்டும் நம்ம முன்னாடியே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கார் பைக் எல்லாமே நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டைமும் அதே மாதிரி தான் நாங்கள் ஒரு நல்ல பார்க்கிங் ஏரியாவை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன பார்க்கிங்க்கு தான் கொஞ்சம் அதிகமாக வந்து சார்ஜ் பண்ணாங்க. பட் திருவிழா டைமில் நம்ம இதெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது. நம்ம கார் சேஃப்டிக்காக நம்ம வந்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ நல்லா பார்க் பண்ணிவிட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. பாப்பா வந்து எல்லாமே கேட்டு அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் நான் திங்க் பண்ணிட்டு போனேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு சூப்பரா வந்துட்டு இருந்தாங்க. உள்ள என்டர் ஆனதுமே இந்த காரப்பொரி கார்ன்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப டெம்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லா வருஷமுமே திருவிழாவில் வந்து ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வந்து பாப்புலராக இருக்கும். இந்த இயர் திருவிழாவுக்கு ரொம்ப பாப்புலராக இருந்த திங்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமரன் மூவியில் வர அந்த போ தான். ஸோ வந்து அதுதான் எங்கே பார்த்தாலும் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய கலர்ஸ்லாம் அவைலபிள் இருந்துச்சு. நான் வந்து ஒயிட் கலரில் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் வந்து எனக்கு வந்து ஒயிட்டுன்னு நினச்சி வாங்கிட்டேன். வீட்டில் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தா அது லைட் ப்ளூ கலரில் இருந்துச்சு. பட் ஓகே. பட் பாப்பாவுக்கு வந்து இந்த க்யூட்டான லைட் பிங்க் கலரில் வந்துட்டு ரேபிட் போ வாங்கியிருந்தேன். சூப்பராக ஃபுல்லாக நானாக எடுக்கிற வரைக்கும் மேடம் வந்து கொடுக்கவே இல்லை என்கிட்ட. அதை போட்டு தான் திருவிழா ஃபுல்லா சுத்திட்டு இருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து நான் இதை வாங்குறத பார்த்து என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. தலையில அடிப்பட்டா ரவுண்டா குருவி சுத்தல அந்த மாதிரி இருக்கு நீ போடுறப்போ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்களுக்கும் நான் என்னென்னவோ சொல்லி கம்பல் பண்ணி கொஞ்ச நேரம் அவங்க தலையிலையும் மாட்டி விட்டாச்சு.
இங்க இந்த பிரிட்ஜுக்கு கீழே நின்று பார்த்தோம் அப்படின்னா ஆத்துல வந்து தண்ணி நல்லா ஓடுறது தெரியும். இந்த டைம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு, சம்மர் அப்படின்றதுனால. இங்க ஆத்துல இருந்துதான் தீச்சட்டி ஆயிரங்கன் பானை எடுக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு ரெடி ஆகி கிளம்பி போவாங்க. ஸோ அதை தான் நாங்கள் நின்று பார்த்துட்டு அப்படியே வந்து நடந்து போயிட்டு இருந்தோம். நாங்கள் போனது திருவிழா ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் டே வெனஸ்டே வந்து போனோம். பார்த்தா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு க்ரௌடே இல்லைங்க, ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம நகரக்கூட முடியாது, அந்த அளவுக்கு வந்து க்ரௌட் இருக்கும். பட் லக்கிலி நாங்கள் வந்துட்டு க்ரௌட் ஃப்ரீயாக வந்து போய் நல்லா திருவிழாவை என்ஜாய் பண்ணியாச்சு. அங்கே ஒரு ஷாப்பில் இந்த மாதிரி நிறைய வாட்சஸ்லாம் இருந்துச்சு. பாப்பாக்கும் அபினேஷ்க்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பட் பெரியவங்க வரைக்குமே வச்சுருந்தாங்க. விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 200 250 அந்த மாதிரி தான். நமக்கு குழந்தைகளுக்கு எல்லாமே வந்துட்டு 150 100 அந்த ரேஞ்ச் வந்து இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு லாங் ரன்னா இருக்கும்னு தெரியாது. பட் திருவிழா அப்படின்னாலே ஏதாச்சும் நம்ம வாங்குவோம்ல, ஸோ அப்படி வந்து ஏதாச்சும் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் இந்த மாதிரி செயின் ஸ்டாப் வச்ச வாட்ச் வந்து பெருசாக கட்டினது இல்லை. ஸோ அதனால ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்னோட கைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. பட் நான் வந்து இது வாங்கலை, பாப்பாக்கும் அபினேஷ்க்கும் மட்டும்தான் நாங்கள் வாங்கினோம். இதுலேருந்து இது வரைக்கும் 100 ருபீஸா? இது வரைக்கும் 100ஆ? ஓகே. இது வந்து 150. ஓகே. இது 200. இந்த மாதிரி அது 200 சேம் ரேட். குட்டீஸ்க்கு வந்து நம்ம இதை ப்ரிஃபர் பண்ணி வாங்கலாம். அவங்க எந்த அளவுக்கு வச்சுப்பாங்க அப்படின்னு தெரியாது. பட் ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் அப் பண்ணுறப்போ வாட்ச் கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பாப்பாவுக்கு வந்துட்டு ஹலோ கிட்டியில் தான் நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதில் லைட்லாம் கூட வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இப்போதைக்கு இது பாப்பாவுக்கு வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது, ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கோவிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்ற ஐடியாவே கிடையாது. க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருக்கும் செகண்ட் டே அப்படின்றதுனால நாங்கள் வந்து சும்மா சுற்றி பார்க்கணும் அப்படின்ட்டு தான் போனோம். பார்த்தா வந்து க்ரௌட் ரொம்ப கம்மியாக இருந்தனால நாங்கள் லைன் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ளே போயாச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக ஒருத்தவங்க மாவிளக்கெல்லாம் கொடுத்து வைக்க சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக நமக்கு ஒன்று நடக்குது அப்படின்னா அது நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலேவும். ஸோ ஃப்ரீயாக போய் சாமி பார்த்துட்டு சூப்பராக வெளியில் வந்துட்டோம். பாப்பா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 11 மந்த்ஸ் தான். ஸோ நல்ல வேடிக்கை பார்த்தாங்க. பட் இந்த இயர் வந்து ஓவர் எக்ஸைட்டட். அந்த ராட்னம் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க. இந்த அவதார் உலகம் செட்டப் இருக்குல்லங்க, இது முன்னாடி தான் நிறைய கிட்ஸ் வந்துட்டு பிக்சர் எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நிறைய பேர் நின்று பிக்சர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு நமக்கே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் இங்கே நிறைய சொப்பு ஜாமான்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய குட்டீஸும் வாங்கிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பட் பாப்பாவுக்கு வந்து ஒரு 3+ இயர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கலை. அது பக்கத்துலேயே வந்துட்டு அச்சு வைப்போம்ல, நம்ம திருவிழாவில் கண்டிப்பாக எல்லாருமே வச்சுருப்போம். ஸோ இது பார்த்ததுமே வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதில் நான் ஒரு டிசைன் செலக்ட் பண்ணி கையில் வந்து இதை வச்சுக்கிட்டேன். நான் மட்டும் வைக்கலைங்க, பாப்பாவை தவிர நாங்கள் 3 பேருமே ஆளுக்கு ஒரு டிசைன் செலக்ட் பண்ணி வச்சோம். அண்ட் இந்த ஸ்மெல் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் திருவிழா ஃபுல்லாக கையை வந்து ஸ்மெல் பண்ணிகிட்டே தான் வந்தேன். மறுநாள் வரைக்கும் இந்த ஸ்மெல் வந்து இருக்கும். எனக்கு பர்சனலாக இந்த ஸ்மெல் வந்து சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். பார்த்தீங்கன்னா ஜெயின்ட்வில் அப்படின்னா நான் சலிக்கவே மாட்டேன். எத்தனை தடவைனாலும் ஏறி இறங்கவே. பட் ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிற மாதிரியே இருக்குது. அதனால நான் பெருசாக வந்து நான் போகவே இல்லை. இந்த ஒரே ஒரு போட்டு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் தான் ட்ரை பண்ணோம். அந்த ஹஸ்பண்டும் நாத்தனாரு இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்து போனாங்க ஹபினேஸ் கூட சேர்ந்து. ஸோ அவ்வளோதான். நான் வந்துட்டு இந்த ஒன்னோட போதுண்டா அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டேன். பட் பயங்கர வேற லெவலில் இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இதில்.
முடிச்சுட்டு நம்ம வந்து வேலையை பார்க்கணும்ல. கண்டிப்பாக நான் பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும் இந்த செராமிக் ஐட்டம்லான்னு சொல்லிட்டு எப்போவுமே வருஷம் வருஷம் பிளான் பண்ணிடுவேன். ஸோ இந்த இயர் வந்துட்டு ஒரு நியூ அடிஷனாக வந்துட்டு இந்த எலஃபண்ட் வந்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை பார்த்ததுமே எனக்கு தோணுன ஒரே விஷயம் வந்து வரலட்சுமி நோம்பப்ப சாமிக்கு 2 சைடில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அண்ட் எல்லா செராமிக் ஷாப்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் இருக்கிறவங்க வந்து இந்த ஒரு பூக்கடை வந்து பின்னிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து எனக்கு அதை பார்த்ததுமே வந்துட்டு ஹஸ்பண்ட் டெய்லி மார்னிங் வந்துட்டு பூ பறித்து சாமி போடுவாங்க. ஸோ அப்போ வந்து இதை ஹேண்டியாக வச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பூ பறிக்கிறோம் அப்படின்னா. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி கையிலே வந்து பின்னுறது வந்து எனக்கு பர்சனலாக வந்து இது வாங்கணும் அப்படின்னு நான் எப்போவுமே நினைப்பேன். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எனக்கு அந்த கூடையிலேயே வந்துட்டு அழகான கலராக பார்த்து ஒன்று செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். அண்ட் கொஞ்சம் செராமிக் ஐட்டம்ஸும் நாங்கள் வந்து வாங்கினோம். நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த vlogல வந்து ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியல. நெக்ஸ்ட் vlogல நான் திருவிழாவில் என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். பார்த்து ஃபுட்டு வந்து நம்ம வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருந்தாலும் இவங்க வந்து வெளியில் இருக்கிற ஐஸ்கிரீம், சர்பத் இதெல்லாம் வேணும் தான் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. ஸோ பாப்பாவும் எனக்கு அப்படி தான் பண்ணாங்க. அதனால் கொஞ்சமாக வாட்டர் பாட்டில் மூடியில் மட்டும் ஊற்றி கொடுத்துட்டு நாங்கள் வேகமாக குடிச்சிட்டோம். ஸோ ஆனால் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வீட்டிலேருந்து நான் சில்லி சப்பாத்தி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி வெளியில் வரப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் வயிறு மட்டும் ஃபில் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஜங்க் அந்த மாதிரி சாப்பிடுவோம். அது வந்து அவங்களுக்கு கொஞ்சமாக மட்டும் கொடுத்து ஊட்டிடலாம். ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணுறது. பாப்பாவுக்கு வயிறு நல்லா ஃபில் பண்ணி விட்டுட்டு நாங்கள் இந்த ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையும் சாப்பிட்டோம். இது சாப்பிட்டுட்டு இனிமேல் கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா 8 நாள் திருவிழாவில் வந்து எங்களால் வந்து இந்த 1 டே மட்டும்தான் வந்து வர முடியும். பாப்பா வச்சுட்டு அடிக்கடி வந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்க முடியாது அப்படின்றதுனால. அதனால எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக என்னால் ஷாப்பிங் பண்ண முடியுமோ, சுற்றி பார்க்க முடியுமோ எல்லாமே சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் டைம் 2-3 கிட்ட வந்து ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஒன்றுனா இருக்கிற லைட்டிங்ஸ் அந்த சவுண்டில் வந்து நாங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்குமே பாப்பா வந்து தூங்கவே இல்லை. நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் தூங்கவே வச்சோம். ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் வீடியோ. இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டைனிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நெக்ஸ்ட் vlog வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான vlog-ஆக தான் இருக்கும். பாப்பாக்கு 2nd பர்த்டே வருது. ஸோ அந்த வீடியோ நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்க. நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.